So guys, welcome back to my channel. So channel புதுசா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வண்டி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு இன்றைக்கி ஆயில் மாற்ற போகிறோங்க. ஸோ 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ இந்த ஆயில் எப்படி மாற்றுறது அப்படின்ற வீடியோ போடுங்க பிரதர் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தாங்க இப்போ நானே மாற்ற போகிறேன். ஸோ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன் எப்படி மாற்றுறது அப்படின்ட்டு. ஸோ இது 50 ரூபா செலவு தாங்க, கடையில் கொடுத்தோம்னா அழகாக மாற்றி விட்ருவாங்க. பட் இது நம்மளே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி அவங்ககிட்ட சொன்னால் கரெக்டாக ரீச் ஆகுமே அப்படின்றதுக்காக தான் நம்மளே இன்றைக்கி மாற்ற போகிறோம். ஸோ நான் வாங்கியிருக்கிற ஆயில் பார்த்தீங்கன்னா மோட்டோல் 7100. ஸோ ஆயில் பற்றின வீடியோ நான் இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருப்பேன். ஸோ ஆரம்பத்தில் போட்டிருப்பேன், நான் செக் பண்ணி பாருங்கள், உள்ளே இருக்கும். மோட்டோல் 7100 10 watt 50. ஸோ இதாங்க நான் ஆரம்பத்துலேருந்து யூஸ் பண்ணேன். கரெக்டாக 3500 கிலோமீட்டரில் கரெக்டாக மாற்றிடுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா Rs200 கெப்பாசிட்டி, ஆயில் கெப்பாசிட்டி 1-200 ஊற்றினா போதும். ஸோ ஊற்றினா போதும் அப்படின்வாங்க. ஸோ நம்ம வண்டி Rs200 1-200 ஆயில். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆயில் 7100 10 watt 50. ஸோ இப்போ இதை நம்ம மாற்ற போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஆயில் கலட்டுறதுக்கு தேவையான நம்மளுக்கு என்னென்ன தேவை தெரியுமா? ஒரு கட்டிங் பிளேடு, ஒரு பெரிய ஸ்க்ரூ ட்ரைவரு, சில டபுள் சைடு இருக்குது, மெயின்லி இந்த ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவரு, ஒரு 18-19 ஸ்பேனர். ஸோ இது 3 தாங்க நம்ம ஆயில் மாற்றுறதுக்கு ரொம்ப தேவை. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை கழட்டிக்கலாம். ஸோ இந்த போல்ட்டை கழட்டணுங்க. இந்த போல்ட்டை என்ன பண்ணுறோன்னா இந்த இதுக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ இந்த ஒரு இது லூஸ் பண்ணாலே போதுங்க. ஸோ இதை அவங்ககிட்ட தனியாக வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இதை வச்சோமா. ஸோ இது எனக்கு எங்கள் வீட்டில் கிடச்சதை வச்சு மாற்றுறேன். ஸோ உங்கள்கிட்ட ஏதாச்சும் நல்ல டப்பாவாக இருந்தால் அதோடு எடுத்து வச்சுங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான ஸ்பானர் 18. ஸோ இந்த நம்பர் அவ்வளோ தெரில. ஸோ 18-19 ஸ்பானர், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் ஏதோ சவுண்டு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால தான் வாய்ஸ் ஓவர் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே போல்ட்டை கழட்டிட்டு அப்படியே ஆயிலை ஃபுல்லாக ட்ரை ஆக்கிடணுங்க. ஸோ ட்ரை ஆகிட்டு ஸோ பார்த்தீங்களா ஆயில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் பிளாக் ஆகிடுச்சு பாருங்கள், அந்த ரெட்டிஷ் பிளாக்காக தெரியுதா, பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த உள்ள ஒரு பின்னு மாதிரி இருக்கும். ஸோ இப்படி அவுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி அவுத்து இப்படி பிடிச்சி அப்படியே ஒரு லெஃப்ட் சைடு லைட்டாக அப்படி திருகி இப்படி இழுத்தோம்னா வந்துடுதுங்க. ஸோ வந்துச்சு பார்த்தீங்களா, வந்துச்சா? ஸோ அப்படியே இருக்கட்டும். ஸோ இனி பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணிடலாங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் ஒரு கழிவாக வருதுங்க லாஸ்ட்டாக. ரைட், வந்துருச்சு, கம்ப்ளீட்டருங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த போல்ட் எங்கே தாங்க இருக்கும். ஸோ ரைட், இதாக இருக்கு பாருங்கள் அந்த போல்ட்டை நீ டைட் வச்சிட வேண்டியது தான். ஸோ இந்த போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கரெக்டாக மினிமமாக வச்சாலே போதும். நான் ரொம்ப வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த மரம் காலியாயிரும். அதனால் என்ன ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அலாய் தானே, அதனால் ரைட், அவ்வளோதான், கொஞ்சம் டைட், அவ்வளோதான். ஸோ இனி இந்த சைடு எல்லாமே முடிஞ்சுங்க. இந்த சைடு இனி அவ்வளோதான். இல்லை இந்த நட்டை போட்டு மாட்டிக்கிற வேண்டியது தான். சரிங்களா, இது முடிஞ்சுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஸோ இந்த ரைட் சைடு வந்துடுங்க. ஸோ ரைட் சைடில் இந்த 4 போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீழே அந்த மட்கார்டில். ஸோ அந்த 4 போல்ட்டு நீ அவுத்துட்டு ஸோ அவுத்து இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ நான் கையில் ஆயிலாக இருக்கிறனால கொஞ்சம் இந்த கிளாத் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி வந்துடும். ஸோ நீங்கள் எப்போயுமே இதை கழட்டுறதுக்கு பெரிய ஸ்க்ரூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை மட்டும் அவுக்க முடியலங்க. ஸோ இங்கேருந்து எல்லாத்தையும் அவுத்துட்டு ஸோ இதை மட்டும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே இந்த ஃபில்ட்ரு மாட்டுற அளவுக்கு இது பண்ணி வச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ இதுவும் ஒரு மெத்தடு தான். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இதை கழட்ட முன்னாடி இந்த போல்ட் ரொம்ப டைட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இதை ஃபுல்லாக கழட்டிட்டு மற்ற எல்லா போல்ட்டையும் கழட்டி இப்படி பிடிங்கிட்டோம்னா ஸோ இந்த மாதிரி நின்றுங்க. ஸோ இந்த மாதிரி நின்றுச்சுன்னா ஸோ இதை இப்படி வச்சு ஸோ இப்படி கழட்டிக்கலாம். ஸோ விசிபிலிட்டி தெரியுது உங்களுக்கு. ஸோ இப்படி கழட்டிக்கலாம்.
வைப்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்கட்டும். சரிங்களா, ஓகேங்களா. ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பானர்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் ஸ்பானர். ஸோ நான் எப்படி பார்த்தா இதுக்கெல்லாம் டீ ஸ்பானர் தாங்க யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து டீ ஸ்பானர் வந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்பானர் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட டீ ஸ்பானர் இருந்தால் டீ ஸ்பானர் வந்து யூஸ் பண்ணிங்க. ஏன்னா வந்து அதை கழட்டிட்டு கணக்குள்ளே வச்சிடலாம். எப்பயுமே எதாக இருந்தாலுங்க எல்லாத்தையுமே தொடச்சிடணுங்க. ரைட், எனக்குள்ளே கொஞ்சம் ஆயில் இருக்கும் பார்த்திங்கன்னா, அதை வச்சு குத்தி நிமித்தி எடுத்தாச்சுங்க. ஸோ அவ்வளோதான், அலேக்கா அப்படி எடுத்துக்கிற வேண்டியது தான். ஸோ பார்த்திங்களா, இது ஆயில் ஃபில்டர். ஸோ தனியாக வச்சிடலாம், அதை கிடக்கட்டும். இதெல்லாம் துடைச்சிருங்க. துடைச்சிட்டு எட்டலாம். எப்பயுமே நல்லா சுத்தமான துணியை எடுத்து துடைங்க. ஸோ மண்ணுங்கன்னு இருக்கிற மாதிரி அந்த துணியெல்லாம் எடுத்து துடைச்சிடாதீங்க. சரிங்களா, அவ்வளோதான். இந்த இதில் எடுத்து ஸோ நம்ம புதுசாக வாங்குற ஆயில் ஃபில்டருங்க. ஸோ புது ஆயில் ஃபில்டர். சரிங்களா, இதை வந்து மாட்டும்போது பார்த்திங்கன்னா ஸோ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அப்படியே வச்சு மாட்டிடுவாங்க. ஸோ அப்படி மட்டும் என்றைக்குமே பண்ணக்கூடாது. ஸோ சொல்கிறேன் கேட்டுக்குங்க. எப்பயுமே நம்ம ஆயில் ஃபில்டரை மாட்டும்போது மட்டும் இதில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி தாங்க மாற்றணும். சரிங்களா, இதை வந்து தெரிஞ்சுக்குங்க. எனக்கு ஒரு மெக்கானிக் தான் சொன்னார். இதில் வந்து கொஞ்சோண்டு ஆழ்ந்த ஆயில் ஊற்றிக்கிட்டு ரைட், அவ்வளோதான். இந்த கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி அப்படி நனைச்சிக்கிட்டு அப்புறம் தான் மாட்டணுமாங்க. சரிங்களா, சரி ரைட்டு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சாச்சு. ஸோ அப்படியே மெதுவாக வச்சு அழுத்திட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, இது செட்டில் ஆகிரும். அடுத்து நம்ம வச்சு அமுக்குனிங்க பார்த்திங்கன்னா ஏர் ப்ரெஷரில் வந்து அப்படியே வெளியே நின்றுக்குறோங்க. ஸோ அதனால் வந்து இப்படி வச்சு உள்ளே அமுக்கி இப்படி ஒரு திருந்திங்கன்னா அப்படியே எல்லாம் காய்க்கிறோம் கரெக்டாக. சரிங்களா, ஒரு மினிமமாகவே டைட் வைங்க. ஸோ ரொம்ப டைட் வச்சிடாதீங்க. ஸோ அது வந்து அப்புறம் வந்து இந்த அலாயை வந்து நான் சொன்ன மாதிரி அது வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு நார்மல் டைட் வச்சுட்டு ஸோ அவ்வளோதாங்க, நீ இதை டைட் வச்சிட வேண்டியது தான். ஸோ உள்ளே போய் உட்காந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. சரி ரைட்டா, ஸோ எல்லாமே முடிஞ்சு. இன்னி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இன்னி வந்து மெயின். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் ஆயில் 200 ஊற்றணுங்க. ஸோ இந்த நம்ம வண்டிக்கு வந்து ஸோ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு 1.5 லிட்டர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் வந்து 200 ஊற்றிட்டு மிச்சம் 300 வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்கின ஆயில் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஊற்றி வச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து இப்போ என்ன வாங்கியிருந்தேன், வெறும் 1 லிட்டர் தாங்க வாங்கியிருக்கேன். நம்மளோட கெப்பாசிட்டி வந்து 200. ஸோ இந்த 1 லிட்டரை ஊற்றிட்டு ஸோ ஊற்றும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றணுங்க. சரிங்களா, ஸோ இந்த 1 லிட்டர் ரைட் ஊற்றியாச்சுங்க. ஸோ இதில் வந்து 1 லிட்டர் வந்து இதில் வந்து ஊற்றியாச்சு. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா நெருக்கி ஸோ 300 mlன்றப்போ நம்ம வந்து இப்போ கரெக்டாக 200 ml ஊற்றணும். ஸோ இது வரையும் இந்த 400 வரையும் ஸோ இது இங்கே இருக்குது கரெக்டாக நம்ம வந்து இந்த இருக்குது தெரியுமா, இந்த கோடு வரையும் நம்ம ஊற்றணுங்க. ஸோ 200க்கு ஸோ இதுக்கு கொஞ்சம் கீழே கூட ஊற்றலாம். ஸோ அவ்வளோ ஊற்றணும் நம்ம. ஸோ அதனால் நம்ம அடந்தாலும் ஏன்னா இதில் வந்து மெஷர்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு மனக்கணக்கில் தான் ஊற்றுறோம். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு பட் நம்ம ஊற்றுறது கரெக்டு தான்.
ரைட், ஓகே, கரெக்டாக 200 ஊற்றியாச்சுங்க. ஊற்றியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ முடிஞ்சுங்க ஆயில் மாற்றுற வேலை. சரிங்களா? ஸோ ஃபைனலி ஆயில் மாற்றியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிலை மாற்றியாச்சுங்க. ஸோ ஆயில் வந்து எப்படி மாற்றுறேன்ற வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து என்கிட்ட இருக்கிற டூல்ஸ் வச்சு வந்து மாற்றினேங்க. ஸோ நான் வந்து வீட்டில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். பட் வந்து இங்கே வந்து நான் வந்து ஊருக்கு வந்துட்டனால அந்த டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ நீங்கள் வந்து மெயினாக வந்து அந்த டீ ஸ்பானர் வந்து 8ஆம் நம்பரு, அந்த 10ஆம் நம்பர் அதெல்லாம் வாங்கி வச்சுங்க. அது உண்மையில ரொம்பவே யூஸ் ஆகுங்க நம்மளுக்கு. ஸோ அந்த ஸ்பானர் வச்சு கழட்டினீங்கன்னா இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஈஸியாக கழட்டிடலாம், நம்ம கஷ்டப்பட தேவையில்ல. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்படி தான் நான் மாற்றினேன்ல. ஸோ இதே மாதிரி தான் வந்து ஆயில் மாற்றுறது. ஸோ இது வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்து நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ட்ரிப்பு வந்து போகிறோங்க. ஸோ அதுக்கான அப்டேட் வீடியோ நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ.